Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். ரைட் போயிட்டு இருக்கு. அதை பத்தி கேட்டிங்களா சிஎம்ட்டன்னு கேட்டாரு. ரைடு போறத பத்தி இவர் பேசினாரா? இவர் பேசல. ஏன் செய்தியாளர் ஏன் சார் அந்த கேள்வி கேட்கல? ஸோ நீங்கள் வந்து அவங்க செயல்பாடுகளை வச்சு அவங்கள கிண்டல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் இப்போ உண்மையிலேயே என்ன நடக்குது சார்? பாண்டமான குற்றச்சாட்டு. நான் உண்மையை பேசினா அவங்க கிண்டலாக எடுத்துக்கிறேன், நீங்களும் சேர்ந்து எடுத்துக்கிறீங்க. விஜய் முதல்ல பார்க்க முடியுமா? திரும்ப அவ்வளோனால புஷியானந்த் விட்டுருவாரா? ஜான் விட்டுருவாரா? பார்க்க முடியாதுன்றீங்களா? முடிய முடியாதுங்க. எவ்வளோ பிரச்சனை இருக்கு. இது எல்லாமே புஷியானதுக்கு சிக்கலாம். புஷியானது ஒரு தாட் இருக்கும்ல, நம்ம வச்சு ஆரம்பிச்சாச்சு. ஆமாம், திமுகவை அடிக்கணும் அப்படி இருங்க. என்னவோ சொல்கிறீங்க, ஏங்க இப்படிலாம்? பொதுச் செயலாளர் சார். பொதுச் செயலாளர்னா அவருக்கு திமுக அடிக்கணும் இல்லை, மற்றவங்களை வந்து பெரிய ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவரு அட்டாக் பண்ணலாம்ல. அவர் அதை பண்ணுறாருல, சேர ஏன் எடுக்கிறா? திமுகவுக்கு எதிராக திமுக வீழ்த்த வேண்டும் என்னைக்காவது ஒரு வாய் திறந்து சொல்லியிருக்காரா? நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு ஆதாரம் காமிக்க முடியுமா? புஷியானந்து வாய் திறந்து திமுகவை வீழ்த்த வேண்டும், இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் எங்கள் லட்சியம் ஏதாவது சொல்லியிருக்காரா என்னைக்காவது? வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் எவ்வளோ நாள் நீங்கள் பல விமர்சனங்கள் வச்சுட்டு இருந்தீங்க. ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறாங்களா பார்த்தீங்களா? அவர் உத்தரவு கொடுத்தா தான் வந்து ப்ரெஸ்ஸையை சந்திக்க முடியும் நீங்கள். ஆனால் துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர் தொடர்ச்சியாக செய்தியாளர் சந்திப்பு. அதைத் தொடர்ந்து நேற்று தேர்தல் பிரச்சார பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா அவரும் செய்தியாளர் சந்திப்பு நடத்திட்டாரு. நீங்கள் அதுக்கும் ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க. நான் எதிர்பார்த்தது வேறு, திமுகவை தாக்குவார், இடிஐடி பற்றி பேசுவார், கூட்டணி விதமாக பேசுவார்ன்ட்டு. ஆனால் அவர் வகுப்பு தான் முன்னிலைப்படுத்தி பேசினாலும் அடுத்து பின்னாடி பேச பேச நிறைய விஷயங்களை இப்போ ஷேர் பண்ணிட்டாரு. விஜய் ஏன் ரோட் ஷோ பண்ணார்? அது ரோட் ஷோவே கிடையாது. செய்தியாளர் சந்திப்பில் நீங்கள் எங்கிட்ட இவ்வளோ கேள்வியை முன்வைக்கிறீங்க, சிஎம்கிட்ட பார்த்து இந்த கேள்வி கேட்பீங்களா? இந்த மாதிரி நிறையா விஷயங்களை பேசியிருக்காரு. சொல்லுங்கள் சார், தாவேகா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர தயாராகிட்டாங்களா? தாவேகா இந்த ப்ரெஸ் மீட் வைக்கிறதுக்கு கூட நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. சொன்னால்தான் அப்படின்னு இவ்வளோலாம் சொன்ன பிறகு வருஷத்துக்கு ரொம்ப 2 வருஷம் கழிச்சு ஒருத்தர் பேசினார். அதையே எடுத்துகிட்டு வந்து இவரும் பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒரே நடிகர் அமிதாப் பச்சன் அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லுவோம். அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரே மேட்ரு வக்ஃப் போர்டு மேட்ரு மட்டுமே நான் சுற்றி பேசுவேன் அப்படின்னு. வக்ஃப் போர்டு விவகாரத்தில் கூட அவர் சொன்னதில் பல விஷயங்கள் தப்பான விஷயங்கள். இவங்க வாதாடவே இல்லை இன்னை வரைக்கும். சொல்கிறேன், இன்றைக்கி ஆசா டிஎம்கே நான் வாதாடலன்றேன். ஏன்னா அந்த ஏஓஆர் லிஸ்ட்டு இருக்கும். அந்த லிஸ்ட்டில் பார்த்தா ஒய்சி, காங்கிரஸ், இன்னும் சில ஒரு 3 மதவாத அமைப்புகள், இஸ்லாமிய மத அமைப்புகள் தான் அனுமதிச்சிருக்காங்க. இன்றைக்கி ஆர்எஸ்ஆ தரப்பில் நாங்கள் வாதாடணும்னு கேட்டப்போ அதெல்லாம் கிடையாது, ரிட்டனாக கொடுத்துருங்கன்ட்டாங்க. இப்போ டிஎம்கேக்கு அந்த நிலமை தான். அவங்களாம் முதல் நாள் அப்படி இப்படின்னாங்க, அப்புறம் கம்ப்ளைண்ட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஆனால் இவர் இன்னை வரைக்கும் நாங்கள் தான் எங்கள் வழக்கறிஞர் தான் போய் வாதாடினார் அப்படின்லாம் சொல்லிட்டு வாதாடினது இவர் வழக்கறிஞர் தான். ஆனால் எந்த பெட்டிஷன் கீழே வாதாடினார்னா அது இன்னொரு கேரளாவை சேர்ந்த ஒரு பெட்டிஷன் கீழே ஆர்டர் போடும்போது மொத்தமாக எல்லாருக்கும் போட்டுருவாங்க. ஸோ அதனால் கிளைம் பண்ணுறாங்க. அது நாங்கள் ஒருவரே அப்படின்னு கிளைம் பண்ணுறது தப்பு இல்லை. அது என்ன விஷயம்னா இவங்களுக்கு இதுதான் வாழ்க்கையில் புதுசாக இருக்குது, அதனால் அதை ரொம்ப இது பண்ணி கிளைம் பண்ணிக்கிறாங்க. அதில் நீங்கள் சொல்கிறத சாதாரண மக்கள் உங்கள் தொண்டர்கள்ட்ட போய் சேரும். பொதுவாக பார்க்குறவங்களுக்கும் சேர்த்து தான் உங்கள் ப்ரெஸ் மீட்டு. அப்போது இது அந்த ப்ரெஸ் மீட்டு ஒரு அனுபவம் வாய்ந்ததாக ஒரு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். நீங்கள் எனக்கு என்னென்னு பேசிக்கிட்டு இருக்கிறதும் வந்து என்ன ஆகும், என்ன அவர் உளறிட்டு இருக்காருன்ற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் தான் அப்படின்றாரு. நீங்கள் தான் இல்லைன்றதான் நம்முடைய வாதம். 1. 2வது, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அமெண்ட்மெண்ட்டெல்லாம் கொண்டு வர முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. அமெண்ட்மெண்ட்டுன்றது அரசியலமைப்பு சட்டத்தில் எதுக்கு வேணால் கொண்டு வருவாங்க. 2/3 மெஜாரிட்டி இருந்தால் போதும், அது கொண்டு வரலாம். இல்லை கொண்டு வந்து தோல்வியும் அடையும். ஆனால் கொண்டு வந்திருக்காங்க. அந்த முத்தலாக்குலேருந்து பல விஷயங்கள் நிறைவேற்றிருக்காங்களா? சிறுபான்மை மக்கள் விவகாரம் தானே அது. முத்தலாக்கு இந்து மத திருமண சட்டமாக அது இஸ்லாமிய திருமண சட்டத்தில் வந்து தானே அந்த இது. அது மாதிரி பல இது பண்ணியிருக்காங்க. அது 1. 2வது, இவர் சொல்கிறது வந்து டிஎம்கே வழக்கு போட்டாங்க. இதையே பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதாவது தமிழக அரசு வழக்கு போட்டான்னா, திமுக போட்டான்னா, யார் போட்டான்னா உச்சநீதிமன்றம் பெட்டிஷனராக தான் பார்க்கும். அவ்வளோதான். இப்போ வந்து 100 கணக்கில் இருக்காங்க. 5 பேர் மட்டும் நீங்கள் உங்கள் இதை சொல்லுங்கன்றாங்க, மற்றவங்களாம் ரிட்டனாக கொடுங்கன்றாங்க. ரிட்டனாக கொடுக்குறதுல வேறு ஏதாவது கோரிக்கை இந்த மாதிரி இருந்தால் அதை எடுத்து பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் வரப்போகுது. இதில் என்ன பெரிய ஒரு விஷயம். பட் இந்த விஷயத்தில் அவர் டிஎம்கே வந்து அட்டாக் பண்ணலையா சார்? அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதில் வந்து நான் அரசியலாக்க விரும்பலை, அண்ணன் வில்சன் இருக்காரு, என்ஆர் இளங்கோ இருக்காரு, ஸோ அவங்க பார்த்து கண்டிப்பாக அவங்க வந்து அடுத்து எங்கேயாவது டிஎம்கே அட்டாக் பண்ணார் அவர் வேறு விஷயத்தில்?
சார் அடுத்து வேறு இதில் பண்ணார். இல்லை அடுத்து இந்த விஷயத்தை வந்து சிஎம்கிட்ட கேட்டிங்களா? இடி ரைட் போயிட்டுருக்கு, அதை பற்றி ஏதாவது பேசுனீங்களா? இடி ரைடு பற்றி எங்கே கேட்டாங்க? இல்லை சார், கொஷின் கேட்குறது ரிப்போர்ட்டர்ஸ் வந்து எங்ககிட்ட இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே, சிஎம்கிட்ட கேட்குறீங்களா? இடி ரைடு பற்றிலாம் சொல்ல, வேறு விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள்லாம் கேட்குறீங்களா? ரைட் போயிட்டுருக்கு, அதை பற்றி கேட்டிங்களா சிஎம்கிட்டன்னு கேட்டார். ரைடு போடுறத பற்றி இவர் பேசினாரா? இவர் பேசலை. ஏன் செய்தியாளர் ஏன் சார் அந்த கேள்வி கேட்கல? தெரியல. செய்தியாளர்லாம் தான் கிளைமேட் எப்படி இருக்குன்னு கேட்குற செய்தியாளர்லாம் இங்கேயும் அப்படி தான். இன்றைக்கி எப்படின்னா அவன் பேர்னா ஜெயம் ரவிக்கு புதுசாக ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. என்ன பேர்? ஒரு பேர். அவருக்கு அவர் பொண்டாட்டிக்கு என்ன பிரச்சனை, இவங்க எவ்வளோ கேட்டாங்க, அவங்க எவ்வளோ கேட்டாங்க, 30 பேர் ஏமாற்றிய கல்யாண ராணி, குழு கலு அப்படி இப்படிலாம் பேசி இதுதான் இன்றைக்கி ஜேர்னலிசம். அப்போ இந்த மாதிரி கேள்வியே அதை விட்டே வைக்க மாட்டாங்க. இது வந்த ரிப்போர்ட்டரும் எவ்வளோ விஷயங்கள் அவங்கள்ட்ட கேட்டிருக்கலாம். இது வரைக்கும் நிர்வாகிகள் நியமனம் பண்ணலையே, நியமனம் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ரோடு ஷோ பற்றி அவர் பேசுகிறாரு, அது ரோடு ஷோவே இல்லைன்றாரு. மதுரை பற்றி கேட்குறாங்க, அவர் வந்து நான் எஸ்பி தான் சொன்னார் எந்திரிச்சு தலையை காட்டிடுங்க இல்லை மக்கள் கோவையில் சொல்லியிருப்பார், ஏமாந்து போய் சொல்லியிருப்பார். ஏன்னா இவங்க ரோட் ஷோ செட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரியாதுல்ல, அப்போ தெரியாது. அதுக்கு அடுத்து தானே வரும்போது தான் உஷாராயிடுச்சு. உளவுத்துறை ரிப்போர்ட் லீக் பண்ணுறாங்க, விஜயோட ட்ராவல் பிளான் பற்றி அவங்க ரிப்போர்ட்டில் லீக். அமெரிக்க அதிபராக அவர் லீக் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? லீக் பண்ணி ரசிகர்களை வர சொல்கிறாங்களா? எல்லாமே குழந்தைத்தனமாக இருக்குது. அது ப்ரெஸ் மீட்டில் பெரும்பாலும் குழந்தைத்தனமான இது. நான் அதனால தான் போட்டேன். எதிர்பார்த்தது ஒன்று, நடக்கிறது ஒன்று. ஏன்னா அங்கே இருக்கிறது எல்லாமே பாவம். இப்போ தான் 1 வருஷம் 2 வருஷம் யாருக்குமே அனுபவம் இல்லாதவர்கள். விஜய்க்கு அனுபவம் இருக்கா? கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் யாருக்குமே கிடையாது. சிடி நிர்மாகமாக தான் இவர்கள் குரூப்லேயே கொஞ்சம் அனுபவம் வாய்ந்தவர்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பாஜக அதிமுகன்னு ட்ராவல் பண்ணியிருக்காரு. மற்றபடி யாருக்காவது அனுபவம் இருக்குதா? யாருக்கும் அனுபவம் கிடையாது. இவரெல்லாம் வந்து பேசாமல் இருந்தால் கொஞ்சம் தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு இதுன்னு. பேசும்போது பார்த்தா இவர் ஒன்றும் பெருசாக இது கிடையாது. ஜாதி கட்சிகளை கூட்டிகிட்டு 2006 தோல்வி அடைஞ்சாருன்றார். வருஷத்தை கூட கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாரு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பத்திரிகையாளர்கள் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த பேட்டியில் நாங்கள் வக் போர்டில் அதை பண்ணுறோம், இது பண்ணுறோம், சிறுபான்மை மக்களுக்கான அந்த விஷயம் இந்த விஷயம் அது ஓகே. அதுக்கு அடுத்து அந்த புதுக்கோட்டை அந்த இஷ்யூ கூட பற்றி பேசினாங்க. ரிப்போர்ட்டரில் திருப்பி கேட்கும்போது அவரால் பதில் சொல்ல முடியல. ஏன்னா எந்த இஷ்யூ தொடர்றீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் உங்கள் பார்ட்டி அதில் வாயை திறக்கலையே. அவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்துருக்கு. ரிப்போர்ட் வந்திருக்குன்னாரு. என்னது? அவரு எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வந்திருக்கு, அங்கே கலாய்வு பண்ணி என்கிட்ட ரிப்போர்ட் இருக்குன்றாரு. இவர் நான் இன்டெலிஜென்ஸ் ஐஜியா இவர் கலாய்வு பண்ணி ரிப்போர்ட் இவர் வாங்கி இவர் என்ன பண்ண போகிறார்? இல்லை, இவருக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குல்ல சார், அது மூலிமா வந்து வாங்கி என்ன பண்ணணும்னா என்ன அது சம்மந்தமாக அறிக்கை விட்டாங்களா? இப்போ ராம்தாஸ் இருக்கார், கலாய்வு பண்ணி ரிப்போர்ட் எடுத்து அதை ஒட்டி அவர் அறிக்கை விடுவார். இந்த மாதிரி நடந்திருக்கு, இவ்வளோ பேர் தாக்கப்பட்டிருக்காங்க, இந்த இடத்துல இந்த சமூகம் இதுவாக இருக்குது, காவல்துறை இந்த இடத்துல முன்கூட்டியே இத்தனை புகார்கள் வந்தது, காவல்துறை கண்டுக்கல, ஆட்சியரும் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கலாய்வு பண்ணி ஒரு அறிக்கையாக கொடுத்துருந்தீங்கன்னா அது யூஸ் ஆகும். கலாய்வு பண்ணி ரிப்போர்ட் அறிக்கை கொடுத்தாலும் வெறும் அறிக்கை மட்டும் தான் கொடுத்துட்டுருக்கேன்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க. அறிக்கை கொடுக்கலினாலும் அறிக்கை கொடுக்கலன்னு சொல்கிறீங்க. அதே போல் அவர் என்ன இன்னும் தெளிவாக நீங்கள் வடகாடு பிரச்சனையில் நீங்கள் விடுதலை சிறுத்தைகளை குற்றம் சாட்டுறீங்கல்ல, மற்றவங்களை கேட்குறீங்கள, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு அந்த கேள்வி இப்போ வரும்ல, என்ன பண்ணீங்க கேட்டால் இன்டெலிஜென்ஸ் ஐஜி மாதிரி என்கிட்ட ரிப்போர்ட் வந்துக்குதுன்னா நீங்கள் யார்? நீங்கள் உங்கள்கிட்ட ரிப்போர்ட் வந்து என்ன லாபம்? அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அரசியலுக்கும் என்ன லாபம்? இது பதில் இல்லையே. என்கிட்ட ரிப்போர்ட் வந்திருக்குன்னா என்ன பதில்? அது நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் கேட்குறோம். ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு ஐயா ராம்தாஸ் மாதிரி ஏதாவது ஒரு தெளிவான அறிக்கை பத்திரிகையாளர்கள் உதவுற மாதிரி மக்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா? இல்லை சார், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி வாங்கிட்டு ஒரு 6 மணி வரைக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் என்ன பயன்? எல்லாருமே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, அதனால் என்ன இங்கே பலன் வருதுன்னு கேட்குறாரு அவர். அப்போ வக் போர்டு கேம் பண்ணீங்க? வக் போர்டு எதுக்கு பண்ணீங்க? அவர் சைமல்டேனியஸாக அங்கே உச்சநீதிமன்றத்துலேயும் அவங்க அதை மூவ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதுதான் போராட்டங்கள்லாம் பல வகை. மக்கள்கிட்ட விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு இங்கே நீங்கள் விவசாயிகள் போராட்டம் எப்படி பின்வாங்கப்பட்டது? இப்போ பரந்தூருக்கு அவங்க அதானே பண்ணாங்க, களத்துக்கும் போனாங்க, அதே மாதிரி நாங்கள் சட்ட போராட்டமும் நடத்தணும்னு அறிவிச்சிருக்காங்க தமிழக. இப்போ அறிவிச்சு எவ்வளோ நாள் ஆகுது? அதெல்லாம் விட்டுருங்க. விவசாயிகள் 3 வேளாண் சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, அது எப்படி பின்வாங்கப்பட்டது சொல்லுங்கள்? போராட்டம் மூலியமா. அப்புறம் விரும்ப போராட்டம். இதே தான் கமல்ஹாசன் சேம் அதே வார்த்தை தான் இவரும் பேசுகிறாரு. கமல்ஹாசன் இதே வார்த்தை தான் பேசினார். எங்கள் கட்சி போராட்டங்கள்லாம் நடத்தாது, அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை, நாங்கள் அப்படி நாங்கள் இப்படின்னாங்க. போராட்டம் இல்லாமல் திண்டாட்டம் தீருமா? எங்கே தீரும் உங்களுக்கு சொல்லுங்கள்? எந்த பிரச்சனையாவது போராட்டம் இல்லாமல் தீர்ந்துருக்குதா? போராட்டன்றது ஒரு வடிவம். மக்கள்கிட்ட அந்த பிரச்சனையை கொண்டு போகிறது அது வைபாகும். ஜெய்பீமே ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்தில் என்ன காமிக்கிறாங்க? அந்த கொலைக்கு எதிராக, லாக்அப் டெத்துக்கு எதிராக உங்களை ஹீரோ ஒரு பக்கம் சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டே இருப்பார். இந்த பிரச்சனை வந்து பெருசாக மாறவே மாறாது. டக்குன்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டத்தை அப்படியே தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணோன்னா டிஜிபியே இறங்கி வருவார். அந்த லேடியை கூப்பிட்டு வேலை பேசுவார். எப்போவுமே போராட்டங்கள் தான்
கவர்மெண்ட்டுக்கு நெருக்கடி கொடுக்கும். இல்லை சார், நீங்கள் ஒவ்வொரு டைமும் சொல்கிறீங்க புஷியானது அவருக்கு பர்மிஷன் கொடுத்தா தான் போராட்டங்கள்னு. ப்ரெஸ் மீட்டில் எப்படி அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு சார் வந்து கொடுக்குறாங்க? அவர் சொல்லுவார் அவங்கள்ட்ட, சார் புஷி ஆனந்துடைய வழிகாட்டுதின்படி அவர் அனுமதி அளித்ததின் பேரில் இந்த ப்ரெஸ் மீட் வைக்கிறேன் நான் சொல்லுவார். அதுவுமே பர்மிஷன் கொடுத்தா தான்? ஆமாம், பர்மிஷன் கொடுத்தாரு. ஜான் ஆரோக்கியசாமி பர்மிஷன் கொடுக்கணும். இவங்க பர்மிஷன் கொடுத்தா தான் பேச முடியும். அதை தாண்டி ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா பேசினா முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் நிர்மல்குமார்லாம் பேட்டிலாம் கொடுக்க மாட்டார். நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. பேட்டி கொடுத்து பிரபலம் ஆகிட்டல, உன் பேட்டி வைரல் ஆகுதுல்ல, இனி உனக்கு பேட்டி கிடையாது, அவ்வளோதான். இப்போ இவர் ஒன்றும் பெரிய இதெல்லாம் நேற்று பேட்டிலாம் பெரிய தாக்கு கவர்மெண்ட். சார், அவர் நேற்று ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்னு தலைவர் விஜய் சொன்னாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி முன் வச்சதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு டைமும் ப்ரெஸ்ஸை சந்திக்கும் போது தலைவர் கூட உட்காந்து ஆலோசனை பண்ணி எந்த விஷயத்தை வெளியே நாங்கள் சொல்கிறதே வந்து அவருடைய அறிவுறுத்தலின் பேர் தான். நிர்மல்குமார் காலைல சொல்லிட்டாரு, காலைல நிர்மல்குமாரை சொல்லிட்டாரு. இல்லை, அதான் சொல்கிறாரு, நாங்கள் வந்து இப்போ நிர்மல்குமாரோ இல்லை நானோ செய்தியாளர் சந்திக்கிறேன்னா கண்டிப்பாக வந்து தலைவர் அவருடன் வந்து ஒரு ஆலோசனை பண்ணி. ஓகேங்க, அதிலலாம் மாறுபட்ட கருத்து இல்லை. தலைவர் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதை உங்கள் தலைவர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு போங்க, வேலை முடிஞ்சிடும். நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? உங்கள் தலைவர் நயனா நாகேந்திரன் சொல்லிட்டோம், நாங்கள் பதில் சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அது சொல்ல தெரியலையே. காலைல நிர்மல்குமார் சொல்லிட்டார்ல, அது மறுபடியும் சேனல்லலாம் வந்துடுச்சு. நாங்கள் சொல்கிறது அவர் சொல்கிறது தான், அந்த கருத்து தான் அப்படின்றதில்ல. இவங்க தான் குழி தோண்டிகிட்டே இருக்காங்களே. நேற்று ஒரு குழி தோண்டினார்ல, தோற்றுக்கிட்டே இருக்கிற அதிமுகவோட நாங்கள் சேர மாட்டோன்றாரு. அது கிட்டத்தட்ட பெரிய குழி. நீங்கள் சேர்றது என்ன, அவங்க போயிட்டாங்க அவங்கள விட்டுட்டு. அதனால் நீங்கள் சேர்றதெல்லாம் சீச்சி இந்த பழம் பிடிக்கணுவாங்களே, அந்த மாதிரி கதை தான். தோற்றுக்கிட்டே இருக்கிற கட்சி எப்போ ஜெயிக்கும்? நீங்கள் ஜெயிக்கிற கட்சி அவங்களோட கூட்டணி சேர்ந்தால் ஒரு பெரிய பலமான அணியாக மாறும். அந்த கட்சியும் ஜெயிக்கும், நீங்களும் ஜெயிப்பீங்க. நீங்கள் உட்காந்து முட்டாள்தனமாக ஏதாவது முடிவு எடுத்துக்கிட்டு நீங்களே அகலி வெட்டிக்கிட்டு அதுக்குள்ளே 10 முதலையை விட்டுக்கிட்டு நடுவில் குந்த வச்சு உட்காந்துருந்தீங்கன்னா யார் வருவா உள்ளக? இப்போ அப்படி தானே ஆகிடுச்சு. உங்களை நோக்கி யார் வருவா? காங்கிரஸில் இது விசிகா வருவாரா? அவர் திரும்ப திரும்ப நல்லா ஒரு செம்பு பத்திரம் வாங்கி செப்பு பட்டயத்தில் அடிச்சே கொடுத்துட்டாரு கையில். நான் இதை விட்டு வெளியே வரமாட்டேன், 5 சீட்டு கொடுத்தா கூட நான் இங்கே தான் இருப்பேன்னு. ஏன்னா அவர் வந்தாருன்னா அவங்க கூட்டாளினா அங்கே இருப்பாங்க. எந்த கட்சி வரப்போகுது? யாரும் வரப்போகிறது இல்லை. அப்போ இவங்கன்னா இப்போ தனிமரம் தான். இதை நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அவர் ஆதவர்ஜுன் அவர் சொல்கிறாங்க சார், பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. டிசம்பர் வரைக்கும் பாருங்கள், டிசம்பரில் என்ன நடக்க போகுது. டிசம்பரில் போய் கேட்டிங்கன்னா ஜனவரி வரைக்கும் பாருங்கன்னுவாங்க. ஜனவரியில் கேட்டால் மார்ச் வரைக்கும் பாருங்கன்னுவாங்க. மார்ச்சில் கேட்டால் தேர்தல் வரட்டும் அப்படின்வாங்க. தேர்தல் வந்துச்சுன்னா முடிவு. இல்லை சார், அவங்க ஒரு செயல் திட்டத்தோட போகிறாங்க. ஏதாவது வேறு ஏதாவது கட்சி இருக்குதாங்க சொல்லுங்கள். இந்த கட்சியெல்லாம் அங்கங்கே இருக்குது, வேறு என்ன இருக்குது சார்? நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ கட்சிகள் இருக்குது. யாராவது திமுக கூட தேர்தல் சமயத்தில் வந்து தொகுதி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அப்போ வந்து நிறைய கட்சிகள் வந்து உடன்படலை. இவங்க ஒரு கட்சி இவ்வளோ சீட் கேட்குறாங்க. இப்போ காங்கிரஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட 60 சீட் கேட்பாங்க, 60+ கேட்குறாங்கன்னா, ஸோ அதில் வந்து திமுக வந்து ஏதாச்சும் தயங்குறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன்னா எது சார் பார்ப்பாங்க? கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம். இது காங்கிரஸுக்கு மட்டும் இது பொருந்தாது, எல்லா கட்சிகளும். காங்கிரஸ் முடிவு எடுக்கணும்னா டெல்லி தலைமை தான் முடிவு எடுக்கணும். காங்கிரஸ் அதிமுகவே பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இப்போ ஒரு செய்தித்தாள்கள் இப்போ சமீப காலமாக வந்துச்சு சார், காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் வந்து இங்கே காங்கிரஸ் எம்எல்ஏக்களோட ஒரு மீட்டிங் நடத்தும் போது கண்டிப்பாக வந்து நம்ம நினச்சது நடக்கலைன்னா தாவகே கூட கூட்டணி அமையும்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லலை. அப்படிலாம் எங்கேயுமே சொல்லலை. அந்த கூட்டத்தில் பேசப்பட்டது 60 சீட்டு நம்ம கேட்கணும் அப்படின்னப்பவே திமுக சார்ந்த திமுக அணி இருப்பாங்களா, காங்கிரஸ் திமுக அணி, பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்கள் நெடுங்காலமாக திமுகலே இருக்காப்புல அவர் என்ன சொல்லிட்டாப்புல, இப்படிலாம் நம்ம பேசக்கூடாது அப்படின்ட்டாப்புல. அதனால் அது காங்கிரஸில் பெரிய தலைகள் இருக்குல்ல, பெரிய தலைக்கட்டுங்க, அந்த பெரிய தலைக்கட்டுலாம் திமுக கூட தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டு சுற்றினுது. ஒருத்தர் 2 பேர் அங்கங்கே விவரம் புரியாமல் 60 சீட்டு வேணும் 50 சீட்டு வேணும், அதெல்லாம் திமுக பேசி முடிச்சிருவாங்க. அதுவும் இப்போ எப்படி இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சுற்றி வந்திருக்கிற நேரத்தில் இந்த கூட்டணி கட்சியை விட்டுட்டால் நமக்கு சிக்கலாகிடும்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ இறங்கி வர கூட செய்வாங்க. அதாவது உச்சத்தில் நம்ம தான் ஜெயிப்போன்ற நிலைமை இன்றைக்கி இல்லை. இடி ரைடு அது இதுன்னு பெரிய பிரச்சனைகள் இருக்காங்க. அப்போ கூட்டணி கட்சிகளும் நம்ம கூடயே இருக்கிறாங்க, அவங்களை விட்டுறக்கூடாதுன்ட்டு தான் பார்ப்பாங்க. நீங்கள் என்ன இங்கே உங்கள்கிட்ட சமிஞ்சை என்ன இருக்குது? இன்னும் அந்த பூட்டின கதை பூட்டு உள்ள தானே உட்காந்துக்கிறீங்க, புரியுதா? உங்கள்கிட்ட யாராவது பேசணும்னு நினைக்கிறாங்க, யார் மூலிமா பேசுவாங்க? ஆதவ் பேசிட்டா அங்கே புஷி ஒத்துக்குவாரா? ஜான்கிட்ட பேசினா தான் அங்கே ஒத்துக்குவாங்க. இங்கே ஜான் போயிட்டு இங்கே காங்கிரஸுக்கு யார் முடிவு எடுக்கணும்னா டெல்லி தலைமை தான் முடிவு எடுக்கணும். நான் அதுதான் முன்னாடியே சொல்ல வந்தேன். அதிமுக காங்கிரஸுமே பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க. ஆனால் இவங்க சொன்னது டெல்லியில் நீங்கள் பேசிட்டிங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னாங்க. ஆனால் டெல்லியில் அதுக்கான இது நடக்கவே இல்லை. அப்போ தேர்தல் நெருக்கத்தில் மட்டும் இவங்களுக்கு சாதகமாக எப்படி நடந்துடும்? அதனால் பல சிக்கல்கள் இருக்குது. இவங்க நினைக்கிறபடி வராது. என்ன ஒன்று நடக்கும், சிவகார்த்திகேயன் யாராவது கட்சி ஆரம்பித்து விஜய் கூட கூட்டணி, இல்லாட்டி வேறு யாராவது நடிகர் ஆரம்பித்து விஜய் கூட கூட்டணின்னு. ஏன்னா இவங்களுக்கு தான் எந்த உட்கட்டுமானம் இல்லையே, உட்கட்டமைப்பு இல்லையே.
அப்போ புதுசாக ஆரம்பிக்கணும் பிரச்சனை இல்லை, அவங்கள சேர்ந்துக்க வேண்டியதான். சரி, நீங்கள் தொடர்ச்சியாக சொல்கிறீங்க சார் உட்கட்டமைப்பு இல்லைன்ட்டு. ஆனால் வந்து இப்போ அவங்க மாவட்ட செயலாளர் போட்டாங்கன்னா சில மாவட்டங்களுக்கு மட்டும் மாவட்ட செயலாளர் நியமிக்க முடியாத நிலை இருக்குது. அது போன மாதம். இப்போ கதை சொல்லுங்கள். பூத் கமிட்டி இல்லை சார், இப்போ அடுத்த மாநாடு நடத்துறதுக்கு ஃபஸ்ட்டு மதுரைன்னு பேர் ரெடி பிடிச்சி இப்போ வந்து வட தமிழகத்தில் வந்து மதுரை மிஸ் ஆயிடுச்சு. இல்லை அடுத்து அவங்க சார் அவங்களோட திட்டம் சார், அடுத்து மதுரை கூட நடத்தலாம்ல. மதுரைன்னு தான் சொல்லியிருந்தாங்க. சரி, மிஸ் ஆயிடுச்சு அவங்க திட்டம். பூத் கமிட்டி கூட்டத்தினால என்ன லாபம்? உட்கட்டமைப்புன்னு சொல்கிறீங்களா? உட்கட்டமைப்புக்கும் பூத் கமிட்டிக்கும் சம்மந்தம் இல்லை. கிரவுண்ட் லெவலில் உங்கள் புரிதல தப்பு. உட்கட்டமைப்புன்னா என்ன அர்த்தம்னா கட்சி ரீதியாக அமைப்பு ரீதியாக நான் சொல்கிறது, இந்த பில்டிங்னா அந்த பில்டிங் கட்டணும், அந்த பில்டிங் ரூம் போடணும், ஏசி போடணும், லைட்டு போடணும், எலக்ட்ரிக் கம்பெனி இது கனெக்ஷன் கொடுக்கணும், மற்ற விஷயங்கள்லாம் போட்டுருணும், டேபிள் வாங்கணும், சேர் வாங்கணும், உட்காந்து கூட்டம் நடத்துவீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, சார் அங்கே உட்காந்து கூட்டம் நடத்துனாங்களே அப்படின்றீங்க. இதெல்லாம் இருந்தால் தான் கூட்டம் நடத்த முடியும். அப்போ நீங்கள் ஒரே ஒரு டென்ட்டு கொட்டாய் போட்டுக்கிட்டு, சார் பார்த்தீங்களா நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம், பார்த்தீங்களான்னா டென்ட்டு கொட்டாயில் தானே இருக்கீங்க இப்போ வரைக்கும். நீங்கள் ஒன்றும் பில்டிங் எழுப்பலையே. 28 அமைப்புகள் இருக்குது உங்கள்கிட்ட, இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, அது இதுன்னு. எதுக்காவது ஒரு மாநில நிர்வாகியாவது போட்டிருக்கீங்களா? நேற்று இதெல்லாம் யாரும் அவர்கிட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லை சார், நம்ம இவ்வளோ விமர்சனம் வைக்கிறோம், அவர் எல்லாத்துக்கும் பொறுத்திருந்து பாருங்கள். நீங்கள் வந்து இவர் நிறைய விமர்சனம் என்னங்க வடிவேலு பட காமெடியாங்க. ஆளுங்கட்சியாக இருக்க திமுக கிட்ட வந்து இவ்வளோ ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டீங்க. நேற்று வந்து நீங்கள் ப்ரெஸ் மீட் வச்சா உங்கள்கிட்ட தானே கேட்பாங்க. இல்லை எங்ககிட்ட வந்து நீங்கள் அதை பண்ணுவீங்களா, இதை பண்ணுவீங்களா? நீங்கள் அதுதானே வர்றீங்க. ஒன்று தெரிஞ்சுங்க, அந்த ப்ரெஸ் மீட் ஒரு தடவை இந்த மீட்டு வந்தப்போ அந்த சின்மயி இவங்களாம் ப்ரெஸ் மீட் வச்சாங்க. நம்ம ரிப்போர்ட்டருங்க கொஞ்சம் ஆணாதிக்க பார்வையில் இருப்பாங்கல்ல, ஆய்வின்னு கொஞ்சம் இதை மாதிரி ஆச்சு. அப்போ நிறுத்திட்டு நான் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நம்ம ஆட்களையும் திட்டிட்டு அவங்கள நோக்கியும் சொன்னேன். அந்த அம்மாவும் அப்படியே ஒரு பெரிய உணர்ச்சிகர இதெல்லாம் நிறுத்துங்க அப்படின்ட்டேன். நிறுத்துங்க, உட்காருங்க, முதல்ல என்ன உணர்ச்சி வசப்படுறீங்க, உட்காருங்க அப்படின்ட்டு. ப்ரெஸ் மீட்டு தானே வைக்கிறீங்க, பத்திரிகையாளர் சந்தினா வைக்கிறீங்க. அப்போ கேள்விகள் வரும். அதை சந்திக்கிற திராணி இருந்தால் தான் நீங்கள் ப்ரெஸ் மீட் வைக்கணும். நாங்கள் வைக்கிற கேள்வி இன்னொன்று நீங்கள் என்ன பார்வை பார்க்குறீங்க? நாங்களாம் மீட்டுக்கு எதிரானவங்க, ஆம்பளைனால இது பத்திரிகை, அந்த பார்வை மேலே விட்டுருங்க. ரெண்டாவது, இந்த கேள்விகள் உங்கள்கிட்ட வைக்கிற கேள்விலாம் இங்கே வெளியில் மக்கள்கிட்ட அங்கங்கே இருக்கிற கேள்வி தான் வைக்கிறோம். நீங்கள் அதுக்கு விளக்கம் தரது மூலிமா உங்களுக்கு தானேங்க நல்லது. அப்போ கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், அதை விட்டு ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னு. எனக்கு பின்னாடி இருந்துனா என்ன அங்கன்றாங்க, ஒருத்தர் வீடியோ எடுக்கிறார், எல்லாம் நோட் பண்ணுறேன், முடிச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு தனியாக வச்சேன், அது வேறு கதை. என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் மீட்டுன்னு வந்துட்டிங்கன்னா உங்களை கேட்க தான் செய்வாங்க. முதல்வரை கேட்காதுன்னு அவர் கேட்டது ஒரு வெகு சிறப்பு, நல்ல விஷயம். இவங்க கேட்க மாட்டாங்க, கிளைமேட் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அப்படி தான் போகுது. நானே கூட நீங்கள் ட்விட்டரில் எடுத்து போட்டு வந்தேன். ஏன்னா அதுதான் நிலமை. அவங்கள விட்டுருங்க, உங்ககிட்ட வந்தால் உங்கள்கிட்ட கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நீங்கள் கவர்மெண்ட் நெருக்கடி கொடுங்க. நேற்றுலாம் உளவுத்துறையிலேருந்து எல்லாம் என்ன பேச போகிறாரோ, எதுக்காக ப்ரெஸ் மீட்டுன்னு தான் பார்த்துக்கிருந்தாங்க. இவர் வேறு புதுசாக ஒரு நெருக்கடியை உண்டு பண்ண போகிறாரோ கேள்விகளை, அது ஒரு வைரல் ஆகிடும்ல. ஏன்னா பாதவார்ஜி நான் பேசுகிறேன், அது அப்படியே கட் பண்ணி இவர் சொல்கிறார்ல, இவங்க போராட்டம்லாம் எதில் அங்கே அதை பண்ணி இதை பண்ணி அதனை வந்து நாங்கள் ட்விட்டரில் எடுத்து போட்டு, அது ட்விட்டர்லேயே லாஸ்ட்டில் ட்விட்டர்லேயே ஓட்டு போட்டு ட்விட்டர்லேயே தான் உட்காந்துருக்க போகிறாங்க. எவன் ஒருவன் சாலையில் இறங்கி மக்களை சந்திக்கிறத நான் மறுக்கிறேன், நான் வந்து ட்விட்டர் இப்படி நேற்று அப்படி தானே சொன்னார். சமூக வலைதளம் மூலிமா அப்படி சமூக வலைதளத்திலே இருந்துவாங்க. ஏன்னா கமல்ஹாசன் அப்படி தான் இருந்தார். அப்போது நீங்கள் இவர் பேசுகிறது, இவர் கேட்குற கேள்விகள்லாம் வந்து பெருசாக வைரலாக இருக்கும். அதை அப்படியே இவர் தானே சொல்கிறாரு, நாங்கள் பேசுவதை நீங்கள் எடுத்து நீங்களும் செய்தியாக்குவீர்கள்னு. அப்போ செய்தியாக்குற மாதிரிலாம் பேசியிருக்கணும். இந்த பரந்தூர் போனால் பரந்தூர் பற்றி மட்டும் பேசிட்டு வந்துடுறது. அந்த இது பொதுக்குழு நடத்தினா அதில் சும்மா வந்ததில்லையா போனதில்லையா அதே நேரத்தை ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரோ நடிகை அதே மாதிரி பேசுது ஸ்லாங்கில், அதை தூக்கி போட்டாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்னா நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க? அரசியல் நான் இன்னைக்கு கேட்குறாருல, எதுக்கு நிதி ஆயோக் போகிறீங்க? வெண்குடைக்கு வேலை வந்து விட்டதா? செம்ம கேள்வி இல்லை இதை வந்து இப்போ அதிமுக கேள்வி எழுப்பும் போது நீங்களும் வந்து கேட்குறாங்கல்ல, வெள்ளுடைக்கு வேலை வந்து விட்டதா? எதுக்கட்சின்னு சொல்லி நீங்களும் வந்து கொஸ்டின் பண்ணணும்ல. அதுதானே அரசியல். ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க. இன்னும் 3 வருஷம் ஆகுங்க இவங்களுக்கு. நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஏன் கலந்து கொள்ளன்னு இவங்க கேட்கறதுக்கே 3 வருஷம் ஆகும். இல்லை சார், ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நாங்கள் அதான் எனக்கு தெரிந்த ஒரே நடிகர் அமிதாப் பச்சன். எனக்கு சில வார்த்தைகள் தெரியும். ஸ்ட்ராட்டஜி, அந்த இப்போ ரோட் ஷோ, அப்புறம் அந்த என்னது இந்த வக்போர்டு, சுற்றுப்பயணம் அடுத்து இருக்குன்றாரு. அதுதான் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். சுற்றுப்பயணம் இருக்குது, பார், அப்போது பார், இப்போது பார். ஏன்னா சினிமா வாங்க, சினிமாவில் தான் ஒரே பாட்டில் பால்கோவாலாம் செஞ்சு முறுக்கெலாம் செஞ்சு விற்று அடே நண்பான்ட்டு ஸ்டார் ஹோட்டல் ஓனர் ஆகிடுவார் ரஜினி. அது வரைக்கும் அவன் பணக்காரன், அவன் அப்படியே பணக்காரனா அப்படியே இருப்பான். இவர் மட்டும் அப்படியே வளர்ந்து அவனுக்கு மேலே போயிடுவார். இல்லை சார், இப்போ கூடுதலாக சில தகவல்லாம் வருது. ஏன்னா அதுவும் செய்தியில் உங்களுக்கு மட்டும் வந்துச்சா இல்லை எங்களுக்குலாம் வந்துருக்குதா? கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க. எங்களுக்கு எனக்கே கேள்விப்பட்டு நான் பார்க்குறேன். ஏன்னா கூடுதலாக தகவல். இல்லை, விஜய் அடுத்து கதை கேட்டுட்டு இருக்காரு. கதை
அடுத்து ஸ்டோரி கேட்டுட்டு இருக்காரு. ஸ்டோரி கேட்குறேன் பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல. இல்லை, இந்த மாதிரியான சில செய்திகளும் வருது. இதெல்லாம் உண்மை உண்மையா இல்லை வந்து கிளப்பி விடுறதா வழக்கம் போல? கண்டிப்பாக நடக்கும். இவர் இப்படியே போனாங்கன்னா 10% 12% வாங்கினோன்னா, ஏய் ஜானு இங்கே வா, நீ நம்ம முதலமைச்சர் ஆகிறேன்னா 10% வந்துருக்குதுன்னு என்னன்னா 10%க்கே நம்ம திரும்ப உட்காந்து தடுமாறுனுக்கிறாப்புல 30 வருஷமாக 4% தாண்ட மாட்டேங்குது. நம்ம இவர் தண்ணி குச்சி தனியாக நின்று 8% இப்போ தான் வந்துக்கிறாரு. உனக்கு பட்டுன்னு 10-12% வந்துக்குது, அதை பற்றி உனக்கு மரியாதை இருக்குதா அப்படின்னு கேட்டால் கூட, டேய் என்னை முதலமைச்சர் ஆகிறேன்னு சொன்னல, ஆக்குனியா போ கூட நெல்சனை அட்லிக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துக்கிறாங்களாம். சிறந்த சினிமா சேவை ஆட்டின என்ன ஆட்டலான்னு தெரில. அவர் படத்தை அவரே காப்பி அடிச்சுக்கிறாரு. அதுதான் ஒரு வேலை நினைக்கிறேன். நெல்சனு அப்புறம் சார் இந்த தகவல்களும் உண்மையா இல்லை வந்து அதான் நான் சொல்லுங்கிறேன். இதெல்லாம் அவங்களாம் கூப்பிடு அப்படின்ட்டு படம் எடுத்துருப்பாங்க. திமுகவில் என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, வருஷத்துக்கு 2 படம், சன் பிக்சரில் 2 படம், நாங்களே உங்களுக்கு ரெட் ஜெயின்லேயே பண்ணித்தரோம். சன் பிக்சரு, லைக்கா, இன்னும் என்னென்ன நிறுவனம் இருக்குதோ, இந்த ஆகாஷ்னு ஒருத்தர் புதுசாக வந்துட்டார், அவருக்கு 2 படம் எல்லாம் பண்ணித்தரோம், நிம்மதியாக இருங்க. ரஜினிகாந்த் பாருங்கள், கட்சி ஆரம்பித்தார், வந்தார், கூப்பிட்டு சொன்னோம், உனக்கு ஏன் தலைவா சன் பிக்சர்ஸில் பேசுகிறாங்க, கலராக பேசிக்கிட்டாரு, அக்ரிமெண்ட் போட்டார், வருஷத்துக்கு 2 படம் அவர் கொடுக்குறோமா, ரெட் ஜெயிண்டாக போட்டு நல்லா நிம்மதியாக இருக்கிறாரா, போகிறாரு வராரு, அரசியலை பற்றி மட்டும் என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்ட்டு போயினா இருக்கார். அவ்வளோதான். அந்த மாதிரி நீங்களும் இருங்களேன் அப்படின்ட்டு முடிச்சு விட்ருவாங்க. செய்தியாளர் சந்திப்பு கண்டிப்பாக மக்கள் சந்திப்பும் போது அவங்களோட சேர்த்து செய்தியாளர் சந்திப்பு இருக்கும். அவர் கண்டிப்பாக மக்களை சந்திக்க தான் போகிறாருன்னு தான் சொல்கிறாங்க. உலகத்தில் சாதாரணமாக நீங்களே சொன்னீங்க, நீங்களே கடந்த காலம் இன்டர்வியூலாம் சொல்கிறீங்க, மார்ச்சுக்கு அப்புறம் நேரடியாக வந்து மக்களை சந்திக்க போகிறாருன்றீங்க. இப்போ அது கொஞ்சம் டிலே ஆகுது, ஜூனுக்கு அப்புறம். மார்ச் 26க்கு அப்புறமா நீங்கள் தான் சார் சொன்னீங்க, மார்ச்னு சொன்னீங்க. மார்ச்னு அவங்க சொன்னாங்க, நான் எங்கே சொல்கிறேன், நான் என்ன அவங்க செய்தி தொடர்பான நான் ஜான் ஆரோக்கியசாமி இல்லை ஆதவர்ஜுனாவா, நம்ம சொன்னால் தான் அவங்க காண்டாகிறாங்களே. ஸோ நீங்கள் வந்து அவங்க செயல்பாடுகளை வச்சு அவங்கள கிண்டல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் இப்போ உண்மையிலே என்ன நடக்குது சார்? அபாண்டமான குற்றச்சாட்டு. நான் உண்மையை பேசினா அவங்க கிண்டலாக எடுத்துக்கிறாங்க, நீங்களும் சேர்ந்து எடுத்துக்கிறீங்க. நான் உண்மையெல்லாங்க சொல்கிறேன், நான் எங்கே கிண்டல் பண்ணுறேன்? கிண்டல்ன்றது வேறுங்க. அவங்க கரெக்டாக நடந்து அதை போட்டு நம்ம கிண்டல் அடிக்கிறது தான், அதுக்கு பேர் தான் கிண்டல். நம்ம நேரடியாக அவங்க நடக்கிறதே சொல்கிறோமே, இப்படி நடக்க போகுது. இவ்வளோ கேள்விகள் வந்து நேற்று ஆதவர்ஜுனா முன்னாடியே வைக்கிறீங்க. ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ப்ரெஸ் மீட் வந்து அவருக்கு தான் ஃபஸ்ட் டைமு தாவேக்காக்காக ஆதவர்ஜுன் ப்ரெஸ் மீட்டு. இது என்ன மாதிரி காலகட்டம்? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இல்லை சார், அதுக்காக நீங்கள் ட்வீட்டில் போட்டிருந்தீங்க, அவர் வந்து எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, அதை விட்டுட்டு வந்து ஒரு வக்பு வந்து இப்போது அது கரண்ட் சுச்சுவேஷனில் அது ஒரு பெருசாக பேசப்படல, அதையும் எடுத்து ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்குறீங்க. ஆனால் நம்ம நினச்சபடி தான் அவங்க பேசணும், நம்ம பத்திரிகையாளர்கள் வந்து இதெல்லாம் வச்சுருக்கோம், ஆனால் அவங்களுக்கு ஒரு செயல் திட்டம் இருக்குல்ல சார், நான் இதை தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி வந்து பேசுகிறாங்களே. அதுதாங்க பிரச்சனையே. நம்ம சார் இப்போ அதுதான் இவ்வளோ கெஷின்னு கேட்குறீங்களே, சிஎம் வந்து பிரஸ் மீட் சந்திக்கிறாரு, அவர் வழக்கம் போல இவரோட அதிகமாகவே சந்திக்கிறாரு, அவர்கிட்ட கேட்கப்படுற கேள்விகள்லாம் கட் பண்ணி போட்டோன்னு மாதிரி பழைய கேள்விக்கே வந்துட்டீங்க, புது பேட்டி இல்லைங்க. அதுதான் தொடர்றோம் நம்ம. என்ன மேட்ருன்னா அதுதான் நான் சொன்னேன், நீங்கள் ப்ரெஸ் மீட் வச்சா உங்கள்கிட்ட தாங்க கேட்பாங்க, நீங்கள் அந்த விமர்சனம் வச்சது நான் தான் ஏற்றுக்கிறேன், கரெக்டு. சிஎம்கிட்ட போய் வேறுனா கேட்க முடியும், கேட்டு நீங்கள் வீட்டுக்கு போவீங்களா? இப்போ அந்த கோலமாவு கேட்டார்ல, அவர் ஏகப்பட்ட இது வருதான், வீட்டானெலாம் போய் விசாரிச்சுட்டு இருக்காங்களாம். அந்த மாதிரி நாடு. அப்போ நானும் வேலை செய்யணும், எனக்கும் பசிக்கும்ல, நானும் சம்பளத்தை வேலை செய்யணும், அதோட வீட்டுக்கு அனுப்பாதுன்னுவாங்க, வீட்டுக்கே அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ சிஎம்கிட்ட வேறுனா கேட்க முடியும், கிளைமேட் எப்படி இருக்குது, ரோசாப்பூ பார்த்தீங்களா, சோப்பாகுதா, எப்படி சார், சோப்பாக தான் இருக்குது, இப்படி தான் அந்த இதில் உட்காந்தப்போ நல்லா இருந்துச்சு சார், அப்படி தான் சொல்ல முடியும். நீங்கள் உங்களை மாதிரி ஆள் மாட்டும் போது தான் கேட்போம், நீங்கள் தானே கூப்பிட்றீங்க. நாங்கள் உங்களை ரோட்டில் போகும்போது ஆதவர்ஜுன் ஆஃபீஸ் விட்டு வெளியே வரும்போது மடக்கி இந்த ரஜினிக்கு மைக் விட்டாங்களா, கொள்கை என்ன அப்படின்னு ஒன்று, அந்த மாதிரிலாம் கேட்கலையா? நீங்களாம் ப்ரெஸ் மீட்டு கூப்பிட்றீங்க, அப்போ தானே கேட்குறாங்க. ஆனால் அவர் சொல்கிற விமர்சனம் கரெக்டு, ஆனால் நீ கேட்குற கேள்விக்கு நீங்களும் பதில் சொல்லணும்ல. நான் சொல்ல மாட்டேன், நான் என்னென்னமோ சொல்லுவேன்னா, நேற்று கூப்பிட்டு போன ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு என்ன சொன்னார்னு கேளுங்களேன், ஒருத்தனுக்கும் ஒன்றும் புரியாது. சார் என்னமோ சொன்னார் சார், அதுன்னாரு இதுன்னாரு வக்போர்டு திருமாவை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னார். இவர் வந்து இப்போ வந்து வடகாடு பிரச்சனை பேசுகிறாரு, வேங்கவேல் பேசுகிறாரு, ஆனால் நாளைக்கே பார்த்தீங்கன்னா வந்து சமூக நீதி அரசு நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. அது அவருடைய ஸ்ட்ராட்டஜிங்க. நீங்கள் அவரை பற்றி பேசுகிறீங்க, அவர் ஸ்ட்ராட்டஜி அதுங்க. அவருக்கும் பசிக்கல, அவர் வெளியில் வந்து எங்கே போவார்? இங்கே போனால் பிஜேபி இருக்குது, உங்களோட வந்தால் கதவை திறக்க மாட்டேங்கிறீங்க, திண்டுக்கல் பூட்டா போட்டு உள்ளே உட்காந்துக்கிறாரு. இப்போ என்ன தான் பண்ண சொல்கிறீங்க? நீங்கள் நம்பிக்கைக்குரிய கட்சி நடத்துகிறீங்களா? நான் கேட்குறேன். இவர்கிட்ட போனால் நம்பிக்கையாக ஜெயிக்கலாம், இவங்ககிட்ட போனால் பேசலாம். விஜய் முதல்ல பார்க்க முடியுமா திருமாவளவனால? புஷியானந்த் விட்டுருவாரா? ஜான் விட்டுருவாரா? முடிய முடியாதுங்க. எவ்வளோ பிரச்சனை இருக்குது, சாதாரண இல்லைங்க. இவங்க வந்து ஒரு கட்சி, நான் தான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் ஏன் எங்ககிட்ட மட்டும் கேட்குறீங்க, நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி அவர் சொல்லுவார்னு எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு
இந்த போராட்ட வடிவங்கள் தான் நடத்துவான்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்களே சொல்கிறீங்க அவங்க தாவேக்கால வந்து எக்ஸ்பீரியன்ஸான அரசியல்வாதிகள் யாரும் இல்லைன்ட்டு. சரி, புதுசாக வராங்க, அவங்களுக்கு இது அரசியல் அவங்க அந்த அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதிகளுக்கு அவங்களுக்கு அனுபவம் இல்லை. நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். நீங்கள் யார்? பத்திரிகையாளர். நீங்கள் ஒரு ஹோட்டல் தொடங்குறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இடம் பார்க்கணும். இடம் பார்க்குறீங்க. இடம் பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு புரோக்கரை பிடிச்சி இடம் பார்ப்பீங்க, அட்வான்ஸ் கொடுப்பீங்க. அப்புறம் தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும்ல சார். சமையல் மாஸ்டர் ரெக்ரூட் பண்ணணும். மாஸ்டர் ரெக்ரூட் பண்ணுவீங்களா? இல்லை என் கூட இருக்கிறான்ப்பா அந்த பையன் ரொம்ப வருஷமாக சேருகெல்லாம் தூக்குவான், யாரையும் பார்த்துக்குவான், நீ ஏன் மாஸ்டரா அப்படின்ட்டு. அப்புறம் வேறு சமையல் பொருள்லாம் வாங்கணும். சமையல் பொருள் வாங்கணும். அது யார் சொல்லணும்? மாஸ்டர் தான் சொல்லுவார். நீங்கள் மாஸ்டர் யாரை போட்டுக்கிறீங்க? நான் கூட இருந்தவனே வச்சுருக்கேன். அவனுக்கு என்ன தெரியும்? சரி, இதோ அவங்க 2 பேரை கூட சேர்த்துக்கலாம். சப்ளைக்கு ஆள் வேணும், அதுக்கு இன்னும் 2 பேர். அப்புறம் ஹோட்டலை எப்படி நடத்துறது அப்படின்னு ஒரு ஆளை கூப்பிட்டு வரீங்க. அவனை கூப்பிட்டு வந்து ஹோட்டலில் ஆள் இல்லைலாம் நானே பார்த்துக்கிறேன் சார், எல்லாம் பார்த்துக்கிறேன்ட்டு டெய்லி ஒன்றுமே நடக்கிறதில்ல. நீங்கள் வந்து ஒரு இந்த ஊடகத்துறையில் இருக்கீங்க, நீங்கள் ஊடகத்து வேலையை பார்த்துக்கிறீங்க. ஹோட்டல் எனக்கு என்னென்ன இருக்குது, இது எப்படி சரியாக இருக்கும்? ஒரு ஹோட்டல் நடத்தணும் நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா முதல்ல நீங்கள் தேட வேண்டியது மாஸ்டர். இல்லை உங்களுக்கு சமையல் தெரியணும் அதானே? அப்போ மாஸ்டர் வேணும். அது கூட உதவி மாஸ்டர்கள், மற்ற சப்ளைக்கு ஆள்கள். அப்போ அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் வெறும் பணம் இது பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இந்த ஹோட்டலை நடத்துவதற்கு ஒரு நிர்வாகி தேவை, ஒரு மேனேஜர், அதுக்கு கீழே ஒரு 2 பேர். இதெல்லாம் இருந்தால் தானே ஹோட்டலுக்கே எப்படின்னா கட்சிக்கு எவ்வளோ இருக்கும்? நீங்கள் உங்கள் இதில் சேர தூக்க சொன்னவரை கூட்டு வந்து கூட வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் கேட்டால் என்ன சொல்கிறீங்க? ஏங்க உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் ஹோட்டல் நடத்த முடியாதுங்க. நாங்கள் காலையில் ஒரு 4 இட்லி பக்கத்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்குவோம், அந்த இதில் அதுலேருந்து எடுத்து பரிமாறுவோம். அப்படின்னா எப்படி ஹோட்டல் நடத்த முடியும்? நடத்தலாம், ஹோட்டல்னு போர்டு போட்டு உக்காந்துக்கலாம், அவ்வளோதான். அது ஹோட்டலாக இருக்குமா? சந்தையில் போட்டி போட முடியுமா? சேம் அதே தான் இங்கே. இதில் வந்து திருமாவளவன் பக்கத்து ஹோட்டல் வச்சுக்கிறாரு. அவர் வந்து எங்கள் ஹோட்டலுக்கு அந்த இது கம்பெனியன் மாதிரி வரமாட்டேங்கிறாரு, எங்கள் ஃப்ரான்ச்சைஸில் இணைய மாட்டேங்கிறாருன்னு அவர் எப்படி இணைவார்? அவர் பெரிய சரவணாபான் ஹோட்டல் மாதிரி அந்த ஃப்ரான்ச்சைஸில் ஒரு பிரான்ச் தொடங்கி நடத்தினுக்கிறாரு. அவருக்கு வேண்டிய எல்லா இதுவும் கொடுத்துட்றாங்க. நீங்கள் வந்தாலே உள்ளே சேர்க்க மாட்டீங்க, உங்களை அவங்க பார்க்கவே விட மாட்டாங்க. அப்புறம் எப்படி ஹோட்டல் நடத்துவார்? அவர் எப்படி வருவார்? இப்போ புரியுதா? இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி கட்சியாக வச்சிங்க. என்ன உங்கள் இஷ்டத்துக்குலாம் நடக்க முடியாதுங்க, நாங்கள்லாம் போராட்டம்லாம் நடத்த மாட்டோம்னா நடத்தாதீங்க. ஜனங்களும் உங்களை அவங்க இஷ்டத்துக்கு வச்சுக்குவாங்க, அவ்வளோ. இல்லை, அவர் சொல்கிற ஒரே பதில் இது எல்லாத்துக்கும் பாருங்கள். 2026 தேர்தல் ரிசல்ட் வரும்போது பாருங்கள். என் தெரு வாடா, என் ஏரியாவுக்கு வாடா, அதுக்கான பதில் அப்போ தெரியும்னு சொல்லி என் ஏரியாவுக்கு வா. கண்டிப்பாக அங்கே போய் நின்றுட்டு வச்சுக்கிங்க, அங்கேயே இது பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு கட்சி நடத்துறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அது ஃபஸ்ட்டு நாலேஜ் வேணும், பொலிட்டிக்கல் நாலேஜ் வேணும். 2வது உங்கள் எதிரி யார் நீங்கள் தீர்மானிக்கணும். அந்த எதிரியை தீர்மானித்தா மட்டும் போதாது, சித்தாந்த எதிரி அரசியல் எதிரின்னு காட்டினா மட்டும் போதாது. அவர்களுக்கு எதிராக நீங்கள் அரசியல் நடத்தணும். நீங்கள் அரசியல் நடத்துறதுக்கு உங்ககிட்ட செட்டப் இருக்கணும். எது இருக்கணும்? டேபிள் இருக்கணும், சேர் இருக்கணும், பாத்திரம் இருக்கணும், பண்டம் இருக்கணும், மசாலா பொருள் இருக்கணும், மாஸ்டர் இருக்கணும். எல்லாம் இருந்தால் தான் ஹோட்டல் நடத்த முடியும். அந்த மாதிரி எல்லா நிர்வாகிகள் இருக்கணும், மாவட்ட வாரியாக நிர்வாகிகள் இருக்கணும், பகுதி வாரியாக நிர்வாகிகள் இருக்கணும், வட்ட வாரியாக நிர்வாகி இருக்கணும். எதுவுமே போடலை. 2 வருஷம் ஓட்டிட்டீங்க, அமைதியான காலகட்டத்திலே ஓட்டிட்டீங்க, எதுவுமே பண்ணல. ஏன் பண்ணலன்னா புசி ஆனந்துக்கு பிடிக்காது. இவர் வந்துட்டா சிக்கல், அவர் வந்துட்டா சிக்கல், இவரை விடக்கூடாது, அவரை விடக்கூடாது. இந்த சரி ஓகே சார், இது எல்லாமே புசி ஆனதுக்கு சிக்கல்லாம். புசி ஆனது ஒரு தாட் இருக்கும்ல, நம்ம வச்சு ஆரம்பிச்சாச்சு. ஆமாம், திமுகவை அடிக்கணும் அப்படி இருங்க. என்னவோ சொல்கிறீங்க, ஏங்க இப்படிலாம்? பொதுச் செயலாளர் சார், பொதுச் செயலாளர்னா அவருக்கு திமுக அடிக்கணும் இல்லை, மற்றவங்களை வந்து பெரிய ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவரு அட்டாக் பண்ணலாம்ல. அவர் அதை பண்ணுறாருல. சேர ஏன் எடுக்கிற, எதுக்கு எடுக்கிற, என்ன காரணம்? நான் சொல்கிறது திமுகவையும் அதிமுகவை அப்படிலாம் அவருக்கு என்ன இல்லையா? அவர் பிடிக்குதுன்னு உங்கள்கிட்ட சொன்னாரா? எப்போ சொன்னார்? அதனால் இவங்க வந்து இன்றைக்கி கட்சியை கொண்டு போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ திமுகவை ஜெயிக்க இன்னத்தோடு கேட்டாங்கல்ல, திமுகவை ஜெயிக்க அழிக்க வேணும் எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்கிறேன். அழிக்கிற எண்ணம் கிடையாது, ஜெயிக்க வைக்கிற எண்ணமும் இருக்கான்னு ரிப்போர்ட்டர் நேற்று கேட்டாப்புல. நீங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்தா திமுக ஜெயிக்க வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. அது நீங்கள் 2026 எலெக்ஷன் இதில் பாருங்கன்ட்டா. வழக்கமாக சொல்கிற பதில், விஜய் ஏன் வரமாட்டார் அப்போ பாருங்கள், இதே அப்போ பாருங்கன்ட்டாப்புல. க்ளீனாக அப்போ இதை நோக்கி நகர்தான். எனக்கு பிரசாந்த் கிஷோர் வந்ததே அவர் வந்து பிஜேபிக்கு ஏடிஎம்கே தள்ளுறதுக்கான அசைன்மெண்ட்டில் தான் பிரசாந்த் கிஷோர் வந்தார்ன்றது தான் எனக்கு தோணுது. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் உடனே அது 2 பேர் சேர்ந்தா ஸ்வீப்புன்ட்டார். ஆனால் அதுக்கப்புறம் அந்த எண்ணத்தை குப்பத்தொட்டில் போட்டிருக்கேன்ட்டார். அப்போ இவர் என்னன்னா சேர்ந்தா ஸ்வீப்பு, இவங்களை சேர விடக்கூடாது. ஏன்னா நல்லா எல்லாம் டம்மி பீஸுங்க. இந்த டம்மி பீஸுங்களே எது சொன்னாலும் புரியாது. அதனால் நீங்கள் இழுத்தீங்கன்னா அவங்க 2.5 வருஷம் வந்துடுவாங்க.
நானும் தேர்தலை முடிச்சு வந்துடுறேன், அது வரைக்கும் பில்லு போட்டு அமுச்சினே இருக்கிறேன், பார்த்துனே இருங்க, டிசம்பர் மாதத்தில் பெரிய பில்லாக போடுவேன்ட்டு போயிட்டாப்புல அவர். இங்கே இழுத்தான்னா ஆகும், பட்டுன்னு கயிறு இருந்துச்சு. அறுந்தோன்னு நேரம் இப்போ அவர் அமித்ஷா மடியில் விழுந்துட்டார். அமித்ஷா அப்படியே அணைச்சிக்கின்னு என்டிஏ ஒப்பந்தம் போட்டாங்க. இப்போ இவங்களுக்கு போச்சே அப்படின்னு. நேற்று இன்னைக்கு எத்தனை சொல்கிறாரு, சீச்சி இந்த பழம் பிடிக்குன்ற மாதிரி. அது தோக்கிற கட்சிங்க, அது கூட போய் ஏம்பா 2 பேரும் சேர்ந்தா தான் ஜெயிக்க முடியும். இப்போ அந்த திமுக கூட்டம் வந்து எல்லாம் வெளியில் வந்துட்டாங்கன்னா திமுகவும் தோக்கிற கட்சி தான். சேர்ந்தால் ஒற்றுமை தான் சாதிக்கும். எப்போ நம்ம தமிழ்நாடு அரசியல் அப்படி தான் ஆயிடுச்சு. அதனால் இவர்கள் வந்து கட்சி நடத்துகிற அந்த எண்ணன்றதெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய பெரிய அபாண்டமான குற்றச்சாட்டுலாம் வைக்கிறீங்க புஷி மேலே. திமுகவுக்கு எதிராக திமுக வீழ்த்த வேண்டும் என்னைக்காவது ஒரு வாய் திறந்து சொல்லியிருக்காரா? நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு ஆதாரம் காமிக்க முடியுமா? புஷி ஆனந்த் வாய் திறந்து திமுகவை வீழ்த்த வேண்டும், இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் எங்கள் லட்சியம் ஏதாவது சொல்லியிருக்காரா என்னைக்காவது? இது வரைக்கும் சொன்னதில்லை பெருசாக. வேணா அது லீடு போட்டுங்க. ஏன்னா விஜய் சொல்லியிருக்காரு. இவர் கூட நேற்று பார்த்தீங்களா எப்படி அமைக்க வாசிக்கிறாரு? அதை அர்ஜுனா முதலமைச்சர் அவர்களை நீங்கள் சந்திச்சதுன்னா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினா ஃபைல் தூக்கி போவீங்க. அதே மாதிரி 84ன்ட்டு ஃபைலை கொடுத்துட்டு வந்துடுவீங்க. அவ்வளோதானே, வேற என்ன பெருசாக தான் நடக்க போதா? வக் போர்டில் போனால் நீ 101வது யாருப்பா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வெர்சஸ் இந்தியன் கவர்மெண்ட்டு ஸ்டேட்டு ரைட்டு 101 உக்கார், அவ்வளோதானே. வேறு என்ன பெருசாக வக் போர்டில் மாற்றம் வந்துட போகுது? தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க, அப்படியே படம் காமிச்சிட்டாங்க, நீங்களும் அதே பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். வக் போர்டுக்குரிய உண்மையான சரத்துகள் அங்கே உச்சநீதிமன்றத்தில் வாதங்களாக போய்கிட்டு இருக்குது. அதில் எது தேவையில்லைன்னு முடிவு பண்ணி ஒரு தீர்ப்பு சொல்லலாம். பெரும்பாலும் எதிராக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் போட்டிங்கன்ற ஒரே காரணம் அதை தூக்கிட்டு சுற்றிக்கிட்டு அதையே கேளுன்னா நீங்கள் திமுக இன்றைக்கி நடக்கிற அவ்வளோ பெரிய பிரச்சனையை பேசவே மாட்டீங்கன்னா இது என்ன ப்ரெஸ் மீட்டு? தெரியுதா? இதுதான் பிரச்சனை. கண்டிப்பாக பார்க்கலாம் சார். நீங்கள் சொன்ன மாதிரி 2026 ரிசல்ட் அப்போ எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தெரிஞ்சிடும். நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில்.